பேப்பரில் எழுதணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை நம்ம செய்யலை அல்லது செய்ய போகிறோம், செய்ய முடியலை, செய்ய ஆரம்பிக்கலை, அது ஆயிருமோ, இதாயிருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, நான் இப்படியே தேங்கி நின்றுவேனோ, என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா, மாறாதா, அச்சச்சோ என்னை சுற்றி இருக்கிறவங்க வேற மாதிரி இருக்காங்களே, அச்சச்சோ சூழ்நிலை எப்படி இருக்கு, எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. நீங்கள் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லா பொட்டன்ஷியலும் உங்களுக்கு இருக்குது. அதை என்ன நாம் கொஞ்சம் மதிக்கணும். நாம் முதல்ல மதிக்கணும்ல, அப்படின்னா தான் நான் சுற்றியில் இருக்கிற மதிப்பேன். எப்படி சரிதானே? நாம் முதல்ல பாஸ்டில் நம்ம என்னென்னலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம்ல இல்லையா, அந்த விஷயத்தை பூராமே எழுதுங்க. நல்ல நல்ல விஷயங்களை பூரா எழுதுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு வயது இப்போ ஒரு 45 இல்லை 50ன்னு வச்சுக்கோங்க, இல்லை 35, 30, 25 ஏதோ ஒன்று, ஏதோ நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடந்திருக்கும். அதை பூரா எழுதுங்க. அங்கே என்ன உங்களுடைய பொட்டன்ஷியல் இருந்தது, இருக்குது, அங்கே இருந்துச்சா அப்படின்னா இங்கே இருக்குது. இனிமேல் இன்னும் வளரும், பொட்டன்ஷியல் இன்னும் வளரும், திறமைகள் இன்னும் வளரும் இல்லையா? நம்புகிறோமா? நம்பணும். நாம் நம்பாமல் உலகத்தை நம்ம எப்படி நம்ப சொல்கிறது? முதல்ல நாம் நம்பணும். நம்புறீங்களா? உங்களை நம்புனீங்கன்னா இங்கே கீழே கமெண்ட் பண்ணி, ஆமாம் என்னோடய அடுத்த வெர்ஷன், அடுத்த லெவல், அடுத்த ஸ்டெப்பப் இப்படி இருக்கும், மாசா கெத்தா அப்படி இருக்கும் அப்படின்னு அப்படி போட்டு அப்படி வாங்க, எந்திரிச்சு வாங்க. முதல்ல ஒரு அடி எடுத்து வைப்போம், அதுக்கப்புறம் பல அடியாக மாறும். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், காட் பிளஸ் யூ ஆல், காட் பிளஸ் யூ ஆல். மகிழ்ச்சி. உங்கள் நண்பன் சின்னராஜா, சேல்ஸ் கோச் மற்றும் லைஃப் கோச். மனங்கள் மலரட்டும். தேங்க்யூ.